வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு ஐபிஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்படின்னா வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கிறது வந்து இப்போ ஒரு கம்பெனி ப்ரைவேட்டாக இருக்குது, அது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய் நிதி திரட்டுறாங்க அப்படின்னா அது அந்த ஃபஸ்ட் டைம் ஷேரை வந்து பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க 25%. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ இப்போ ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது, நான் ஏற்கனவே பிஸ்னஸ் டைப் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட், லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப், தென் பப்ளிக் லிமிடெட். இப்போ அந்த ப்ரைவேட் லிமிடெடில் மோஸ்ட்லி ஐபிஓ போகிற கம்பெனிலாம் அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் லிமிடெடாக தான் இருந்திருக்கும். அந்த ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து பப்ளிக் லிமிடெடாக ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இனிஷியல், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எதுக்காக போகணும்? இப்போ வந்து எஸ்எம்இ ஐபிஓனே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு 25 crore ரெவன்யூ பண்ணினாவே நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம் வித் லெஸ் கம்ப்ளையன்ஸ். இப்போ நார்மலாக மெயின் போர்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்இ ஐபிஓ மெயின் போர்டுங்கிறது பெரிய கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணுறது, above 100 crore. இப்போ அங்கே வந்து குவார்ட்டர்லி, இப்போ நீங்கள் வந்து மெயின் போர்டு லிஸ்ட் பண்ணும்போது ஆடிட்டிங், குவார்ட்டர்லி ஆடிட்டிங் பண்ணணும், ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணணும், எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணணும், ப்ரொஜெக்ஷன்ஸை மார்க்கெட்டுக்கு சொல்லணும், என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் எல்லாமே வந்து குவார்ட்டர்லி நீங்கள் வந்து சொல்லணும். பட் எஸ்எம்இ ஐபிஓவில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. மேபி இயர்லி ட்வைஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து ஆடிட்டிங் சப்மிட் பண்ணணும். அங்கே இருக்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கம்மி. ஏன் அப்படின்னா வந்து சின்ன கம்பெனிஸ் வந்து பேங்க்கில் மட்டும் போய் தான் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் வந்து பப்ளிக்கிட்டே நிதி திரட்டி அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த எஸ்எம்இ ஐபிஓ ரீசன்ட் டேஸில் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐபிஓ போகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? ஒன்று, க்ரோத் பிளான். ரெண்டாவது, ஃபவுண்டர் அவருடைய ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல். மூணாவது, இன்வெஸ்டருக்கு எக்ஸிட் கொடுக்கறது. ஒவ்வொன்று பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் வந்து ஐபிஓ அப்படிங்கிறது இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்து ஒரு Tier 4 சிட்டிஸில் இருக்கிறோம். நாங்கள் ஐபிஓ போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைடு. அஞ்சாவது, எம்ப்ளாயீஸ்க்கும் வெல்த் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோத்து. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் ரீசனபிள் சைஸில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிளான் வந்து ஒரு 2028 ஐபிஓ போகணுங்கிறது எங்களுடைய டார்கெட்டு. அது முன்ன பின்ன கொஞ்சம் வேரி ஆகலாம், பட் வி ஹவ் பிளான், வி ஷுட் கோ ஃபார் ஐபிஓ இன் 2028. அப்போ எனக்கு வந்து சவுத் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ரீசனபிள் சைஸில் இருக்கிறோம். ஐ வாண்ட் டு கோ ஃபார் நார்த் இந்தியன் மார்க்கெட்னா எனக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு பணம் தேவை. இப்போ வந்து ஆல்ரெடி இன்டர்னல் ரெவன்யூ ஜென்ரேஷன் எனக்கு போதுமானதாக இல்லை. இப்போ நான் வந்து இன்டர்னலாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், அதில் வந்து ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பட் அது எனக்கு போதுமானதாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்தியா ஃபுல்லாக போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ், யூஎஸ்க்கு போகணும், யூரோப்புக்கு போகணும், என்னுடைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது வந்து நம்ம ஐபிஓ போகலாம். நம்மளுடைய ஷேர்ஸை வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்க ஷேர்ஸை பப்ளிக்கு 25% கொடுத்துட்டு அது மூலிமா நிதி திரட்டி நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு போகலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக போகிறது ஒரு டைப் ஐபிஓ போகிறதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தே ஒர்க்டு ஹார்ட் ஃபார் தி வெரி லாங் இயர்ஸ், 10 years, 15 years, 20 years, 30 years அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தே வாண்ட் டு மேக் சம் மணி. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. ஆஃபர் ஃபார், அதாவது வந்து இது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரில் நீங்கள் சொல்லணும் என்ன எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறீங்களா இல்லை வந்து ஆஃபர் ஃபார் சேலுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ரெண்டும் கம்பைண்டாகவும் போக முடியும். க்ரோத்துக்கும் போக முடியும், க்ரோத் ப்ளஸ் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டு இதையும் கொண்டு போக முடியும். ஸோ இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில் ஒரு டெப்ட் ஃபண்டிங்னு பேர், பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கம்பெனி வந்து கட்டப்போகுது. ஆனால் நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டிங், இன்வெஸ்டர்கிட்ட போய் ஃபண்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-fold to 10-fold வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். சிலர்ஸ் வந்து 50-fold கூட ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது வந்து நேச்சரை பொறுத்து. இப்போ நான் Zomatoவில் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இந்த நாக்குரி ஃபவுண்டர் இன்வெஸ்ட் பண்ணார், நேமாக 100 crore நினைக்கிறேன். ஸோ அது இன்னைக்கு இன்னும் அவங்க வச்சிருக்கிற இன்னைக்கு ஷேருக்கே அது வந்து 10,000 கோடிக்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அவுட் சைஸ் ரிட்டர்ன், ஹியூஜ் ரிட்டர்ன்.
சரிங்களா? அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரிஸ்க் கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் க்ரோ ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஸ்டார்ட் அப்பில் மேக்ஸிமம் ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து அவங்க ரிஸ்க் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவுட் சைஸ்டு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேயே நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரியாது. நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான அவங்களுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்காக ஐபிஓ போகலாம். 4வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரைடு. எல்லாருக்கும் அது இருக்கணும்னு இல்லை. பட் எங்களை மாதிரி வந்து ஒரு சின்ன ஊரில் இருந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனியாக ஒரு சின்ன நகரத்தில் இருந்து நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறோங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைடு. ஸோ அது மாதிரி ரீசன் சில பேருக்கு இருக்கலாம். அடுத்தது எம்ப்ளாயிக்கு வெல்த் ஜென்ரேஷன். எம்ப்ளாயிக்கு வெல்த் ஜென்ரேஷனுங்கிறது வந்து ஷாப்னு பேர். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். எம்ப்ளாயும் நம்ம பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் மாதிரி. அவங்களுக்கு வந்து ஸ்டாக் கொடுக்கறது மூலிமா அவங்க தே ஆர் பார்ட்னர் இன் அவர் கம்பெனி. ஸோ அப்போ நான் இது வரைக்கும் கொடுக்கல எங்கள் கம்பெனியில். பட் ஐ டோல் தம் when we go for IPO we will give you ஷாப் ஃபார் மெனி ஆஃப் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அது வந்து அவங்க வந்து ஒரு மினிமம் 5 years ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறது அந்த ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். அவங்க கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி கம்பெனிக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது இன்னும் வந்து நாங்கள் வந்து என்ன அதுக்கு வந்து கிரிட்டீரியா எதுவும் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வில் கெட் ஷாப் when we go for பப்ளிக். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்கறது மூலிமா அவங்களே வந்து ஒரு லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ, எனக்கு தெரியல இங்கிருந்து என்னால் எவ்வளோ பேர்த்த கோடீஸ்வரம் பண்ண முடியும்னு, ஆனால் நிறைய பேர்த்த லட்சாதிபதி கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் மூலிமா எம்ப்ளாயி வெல்த் ஜென்ரேஷன், அதாவது சொசைட்டியல் வெல்த் ஜென்ரேஷன், இந்த மாதிரியான ரீசன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபவுண்டர் வந்து ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கேன். ஃபவுண்டர் இன்னும் அவருக்கு வேறு விஷயம் நிறையா இருக்கலாம். நான் இன்னும் சொசைட்டிக்கு நான் நிறைய சர்வீஸ் பண்ணணும். ஸோ இந்த பணத்தை நான் வந்து பப்ளிக் இருந்து ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்கறது மூலிமா அவருக்கு இண்டிவிஜுவலாக வரக்கூடியது. அவர் இன்னும் வேறு ஸ்டார்ட் அப்பில் கூட அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். அது மாதிரி அவருக்கு தனிப்பட்ட முறையில் பல ஐடியாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வேரியட் ரீசன், க்ரோத்துக்காக, ஆஃபர் ஃபார் சேலுக்காக, எம்ப்ளாயி வெல்த் ஜென்ரேஷனுக்காக, ப்ரைடுக்காக, இன்வெஸ்டர் எக்ஸிட்டுக்காக, இதெல்லாம் ரீசன் ஃபார் கோ ஃபார் ஐபிஓ. தேங்க்யூ.